हुकुम टाइगर का हुकुम। ஹலோ கைஸ், வெல்கம் டு த கிரிமினல் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இந்த ட்ரெயின் சிமுலேட்டர் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இந்த ஏரோப்ளேன் ப்ரோ வீடியோ போட்டிருந்தோம். இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோவை போய் பார்த்துட்டு வாங்க. நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப், ஷேர், லைக்லாம் போடுங்க. அப்போ தான் எங்களுக்கு வந்து அடுத்த வீடியோ போகிறதுக்கு ஊக்குவிதமாக இருக்கும். அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்ட் யூடியூபர்ஸ் 2 பேர் இருக்கிறாங்க, கேமிங் மதரா அப்புறம் மேத்யூ கேமிங்னு. அவங்க 2 பேரையும் போய் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவங்கள்ட்ட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவங்களும் நல்லா வீடியோ போட்டுன்னு வராங்க. அதே மாதிரி இது நான் ஃபஸ்ட் டைம் ஆட போகிறேன், எப்படி இருக்குன்னு தெரில. சரி வாங்க பார்க்கலாம். கரியரு சேலஞ்ச் கஸ்டம்னு இருக்குது. சரி சேலஞ்ச் கொடுத்து பார்க்கலாம். இதில் வந்து எல்லாம் ஆடு பார்த்து வர மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறது, எல்லாம் ஆடுங்க. ஓ ஃப்ரீலாம் இருக்கா? ஃப்ரீயில் ஏதாவது நல்லா இருக்குதா பார்ப்போம். ஓ எக்ஸ்ப்ளோர் சென்னை நல்லா இருக்குது. எக்ஸ்ப்ளோர் சென்னை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எக்ஸ்ப்ளோர் சென்னை, டேக் அ ட்ரிப் டு டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன். ஏய் டாக்டர் எம்ஜிஆர்னு நினைக்கிறேங்க. அது எம்ஜிஆர் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன இன்ஜின் வைக்கலாம்? இந்த இதை வச்சுக்கலாம். வேப் 4ன்னு ஏதோ இருக்குது. தமிழ்நாடு சென்னையை சுற்றி பார்க்க போகிறோம். நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கேமு. நான் வந்து சில ரிவ்யூஸ்லாம் பார்த்தேன். என்னங்க நைட் டைமா? நல்லா இருக்குது. என்னங்க வணியாம்படி. இன்ஜின் ஆன் பண்ணிடலாம். எப்பட்றா அது கண்டுபிடி? லெஃப்ட்டு ரைட்டு டோரா எப்படி கண்டுபிடிக்கிறது? லெஃப்ட்டு கொடுப்போம். ஓ டோர் ஓப்பன்டு கரெக்ட்லி. நல்லாக்குதே. என்னங்க 70 பேர் 96 பேர் எழுதிக்கிறாங்க. நம்மளே தான் ஸ்டார்ட் பண்ணணும் போலையே. ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓ இது வந்து 50க்குள்ளே தான் போகணும் போலங்க இந்த கேமில். இது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இப்படி தான் இருக்குது. 50க்குள்ளே போகிற மாதிரி தான். என்ன பண்ணுறது இது? நான் வந்து இப்போதைக்கு வந்து பேசுறது நிறுத்திக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு அந்த சவுண்டு ஃபீல் வேணும் இல்லையா? அதனால் இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணி இது பண்ணிக்கலாம். கிராஸ் பண்ணுற சவுண்டு நல்லா தெரிஞ்சது பார்த்தீங்களா? நீங்கள் அது கேட்டிருப்பீங்க நான் நம்புகிறேன். அதே மாதிரி சைடில் பில்டிங்லாம் பாருங்க, அந்த ரியலிஸ்டிக்காக இருக்குது நைட்டு. அந்த ஒரு இது அரக்கணும் கிட்ட வந்துட்டோம். பட்டு இங்கேருந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணணுமோன்னு எனக்கு தோணுது ட்ரெயினை. எங்கள் ஃப்ரண்ட்டில் லைட்டு. ஏய் இன்னொன்று ஒரு ட்ரெயின் போகுது. நல்லா இருக்குதுங்க. இந்த நைட் டைமில் இது விளாட்றது சூப்பராக இருக்குது. இந்த கேமோட அந்த ஒரு இதே நல்லா இருக்குது. 118 km/h போயிட்டுருக்கோம். பிரிட்ஜெலாம் தாண்டி போகிறோம். ஓ ரீச் அரக்கோணம் இன் 16 minutes. நம்ம அதுக்கு முன்னாடி சேர்ந்துருவோமா? இல்லைன்னு தான் நினைக்கிறேன். க்ரீன் சிக்னலில் தான் இருக்குது போலங்க. இதுக்கப்புறம் எல்லோ சிக்னல் போல். கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டா கரெக்டாக இருக்கும் நான் நம்புகிறேன். அது எவ்வளோ மீட்ரு? 300 மீட்டர்ஸ்க்கு அப்புறம் ஒரு எல்லோ சிக்னல் வருது. எப்படி கரெக்டாக போயிடலாமான்னு தெரில. நம்ம திடீர்னு ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா எமர்ஜென்சி ஸ்டாப் தான் கொடுக்கணும். ஐயோ ரொம்ப 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 ஐயோ ஐயோ போச்சுங்க. ஐயோ நான் தப்பாக கால்குலேட் பண்ணிட்டேன். ஏங்க இது வருது, நான் முன்னாடியே பார்க்கலங்க. அப்பா எமர்ஜென்சி ஸ்டாப்பு. ஐயோ நல்ல வேலை கொடுத்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தாண்டி போயிருந்தால் அவுட்டே ஆயிருப்பேன்னு நினைக்கிறேன். ரைட் டோர் தான் நினைக்கிறேன். ஆமாம் ரைட் டோரு. சூப்பருங்க. ஒரு வழியாக ஒரு இதை பண்ணியாச்சு. நான் இது பார்க்கவே இல்லைங்க. ஃப்ரண்டில் ரயில்வே ஸ்டேஷன் வந்தது, அது பாட்டுக்கு இதாகிடுச்சு. இப்போ சென்னைக்கு வேறு போகணுமா? சென்னைக்கு போய் பார்க்கலாம். திரும்பி நீங்கள் அந்த சவுண்டை ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்றத
பார்க்குறேன் திரும்பி அந்த சவுண்டை வைக்க முடியுதானே, ஏன்னா அந்த சவுண்டு வச்சா நான் பேசுறது கேட்காது, அதுதான் பார்க்குறேன். அதுவும் இல்லாமல் ஒரே டைமில் வந்து வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால தனித்தனியாக தான் வைக்க வேண்டியதாக இருக்குது. கிராஸ் ரைட்ஸுங்க, ஹாரன் சவுண்ட் கரெக்ட்லி, இந்த மாதிரி கரெக்டாக அந்த ட்ரெயின் எடுக்கும்போது நல்லா பண்ணுறாங்களோ அதெல்லாம் பண்ணால் வீடியோ வந்து அந்த மேலே அந்த வந்து ஏறுதுங்க அந்த ஒரு இது. நீங்கள் இது மட்டும் கரெக்டாக இது ஓகே சொன்னீங்கன்னா, இந்த வீடியோ கரெக்டாக இருக்குது, நீ அடுத்த வீடியோ போடுன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து கரியர் மோட் இருக்குது இதில். சூப்பராக இருந்துச்சு. நான் என் தம்பி சொல்லியிருந்தான் அதில் வரதெல்லாம். அதில் தோனி, ரோஹித் பாருங்களா, கோயிலாங்குதுங்க, கோயிலாக இருக்குது. சூப்பர், கோயிலாக இருக்குதுக்கா. ஐயோ, கோயில் இருக்குது, சூப்பர் மார்க்கெட்ஸ் இருக்குது ஓரத்தில். அதில் வந்து அப்புறம் நிறைய இது இருக்குன்னாங்க, டாப் இதெல்லாம் இருக்குது, டாப் இது இருக்குது. டிரைவர் உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கணுமே நானே. என்னங்க ரொம்ப ஸ்ட்ரக் ஆகுது. ஓ இப்படி தான் இருக்குது, இவ்வளோ தான் இருக்குது போல். அப்புறம் டேஷ்போர்டும் உள்ளே தான் காட்டுது. என்னது இது, 3/4 ஃப்ரண்ட்லேருந்து காட்டுது. இது சிட்டிங்னா உள்ளே இருந்து காட்டுது. அப்புறம் ட்ரோன், இது வந்து போகி, இது வந்து கீழே அந்த டயர் வழியாக காட்டுது. ட்ரோன் மேலே காட்டுது. சிக்னல்னா ஒரு சிக்னல்லேருந்து காட்டுது போலங்க. இது ஸ்டாண்டிங்னா நின்று நிற்கிற மாதிரி உள்ளே காட்டுது. ரிவர்ஸில் இருந்து காட்டுது. ரிவர்ஸ்னால் எதை காட்டுது, அதை காட்டுதா இதை காட்டுதா, எனக்கு ஒன்றும் புரியல. சரி நம்ம இதை வச்சே வைப்போம். ஓ நம்மளுக்கு முன்னாடி ஒரு ட்ரெயின் போயிட்டுருக்கா. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நினைக்கிறேன், சென்னை வரப்போகுது. அந்த பிரேக் சவுண்டு இதெல்லாம் கேட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நம்ம லெவலை ஒரு ஐடியா கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. என்னென்னமோ கொடுத்துருக்காங்க ப்ளூ பிரிண்ட்டுன்னு. இதெல்லாம் நம்ம வந்து அடுத்த இதில் தான், நீங்கள் இது வந்து நல்லாயிருக்கு, இந்த கேம் நல்லாயிருக்குன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அடுத்தது போடலாம். ஏன்னா அது எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த சவுண்டு எல்லாமே. இப்போ நம்ம வந்து சென்னை எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிறோம். வேறு இது மாதிரி நிறைய இருக்குது ஃப்ரீலாம். ஓல்டு டெல்லி நிறைய இருக்குது. இது நான் வேணால் பார்ட் 2 போடுறேன், ஓல்டு டெல்லி எக்ஸ்ப்ளோரு கண்டிப்பாக போடுறேன். நீங்கள் இது மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். ஷார்ட்ஸில் நம்மளோட வீடியோஸ்லாம் வரும், ஃபன்னி வாய்ஸ் வச்சுலாம், அதையும் நீங்கள் பார்த்து உள்ளே வந்தீங்கன்னா கொஞ்சம் இன்னும் நல்லாயிருக்கும். ப்ளீஸ் எப்படியாவது நம்ம சேனல் ஒரு 50 தாண்டணும் கைஸ். இப்போ தான் கைஸ் 17 வந்திருக்கோம். எப்படியாவது தாண்டணும் ஒரு 100 அப்படின்னு. உங்களால் தான் இதெல்லாம் முடியும். நீங்கள் இது பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி நம்ம கேம் யூடியூபர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் யூடியூபர்ஸ்லாம் இருக்கிறாங்க, அவங்களும் இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட முடிஞ்சால் இந்த சைடில் போடுறேன். கண்டிப்பாக அவங்கள்டையும் சப்போர்ட் பண்ணி இது பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், பாய். நண்பர்களே, நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கும் வரைக்கும் பாய்.